உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி காலையில் நம்ம ஊரில் வந்து என் நண்பர் ஒருத்தர் வரேன்னாரு. சரி வராதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பேக்கரியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது ஒருத்தர் வந்தார். ஆனால் அவங்க ஃபோன் கொடுங்கண்ணா, ஒரு ஃபோன் ஒன்று பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஏதோ எமர்ஜென்சியாக கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு ஆனால் அவங்க ஃபோன் எடுக்கலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுத்துட்டு அவர் போயிட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு சாதாரணமாக விட்டுட்டேங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன், ஒரு குறுஞ்செய்தி ஒன்று வருது. ஒரு வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் வந்து நார்மல் மெசேஜில் வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பாஜக, அதாவது நீங்கள் வந்து பாஜக கட்சியில் வந்து உறுப்பினர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து மெசேஜ் ஒன்று வருதுங்க. பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து ஆள் சேர்த்திட்டு இருக்காங்கன்னு, எப்படியெல்லாம் அவங்க மூளை யோசிக்கிறாங்க பாருங்கள். அதாவது நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துகிறாங்க. இதில் பாருங்கள், வாரத்தில் வந்து எல்லா நாளுமே வேலைக்கு போகிறாங்க. அந்த ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. அந்த ஒரு நாளையும் வந்து கட்சிக்காக அவங்க காலையிலேருந்து எப்படி ஒரு மதியானம் வரைக்கும் வந்து கட்சிக்காக செலவு பண்ணுறாங்க. இதில் வந்து அது போக்குவரத்து செலவு, ஒவ்வொரு ஊர்லேயும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் போகிறதுக்கு வந்து அவங்ககிட்ட பர்மிஷன், அந்த ஊருக்காரங்கிட்ட பர்மிஷன் வாங்கி, அதுக்கு ஒரு உறுப்பினர் சேர்க்கை முகாம் போகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த ஊரில் போய்ட்டு பர்மிஷன் வாங்கி, அந்த ஊரில் வந்து 1-2 பேரை பிடிச்சி அதில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டு அப்படி ஆள் சேர்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அதிலே அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து குடும்பத்துக்காக செலவு பண்ணுறதை விட கட்சிக்காக வந்து முக்கால்வாசி நேரத்தை செலவு பண்ணுறாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள். இப்படியெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க இந்த மாதிரி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி இந்த மாதிரி ஆள் சேர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிஜேபி கட்சிக்காரங்க பாருங்கள், சும்மா போகிற போக்கில் அப்படியே ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி இது பண்ணிட்டோம்னா அவங்க பேரில் வந்து அது ஆட் ஆகிடுதுங்களாட்டு இருக்குது. இப்போ என்கிட்ட ஃபோன் வாங்கி பண்ணார் இல்லைங்களா, அவரோட பேரில் வந்து இவரோட பேரில் வந்து இவர் வந்து உறுப்பினராக சேர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை மாதிரி, அவரோட பேரில் வந்து இத்தனை பேர் வந்து உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வேளை ஒரு உறுப்பினருக்கு வந்து ஒரு 100 ரூபா 200 அப்படியான இருக்குமான்னு தெரியல. ஒரு உறுப்பினர் சேர்த்து விட்டால் உங்களுக்கு 100 ரூபா 200 நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு என்னன்னு தெரியல. போகிற வரங்கிட்டெல்லாம் ஃபோன் வாங்கி ஒரு ரிங் விட்டு கட் பண்ணிட்டா போதும், ஒரு ஃபோன் பண்ணால் போதும், முடிஞ்சிடும். அதாவது திருட்டு கும்பல்னு சொல்லுவாங்களா, திருட்டு வேலை செய்கிறதுல வந்து நம்பர் 1 வந்து ஒரு சில கட்சிகள் இருக்காங்க. சரி, சில கட்சிகள் எல்லா கட்சியுமே அப்படி தான். அந்த என்னடா நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நாம் தமிழர் கட்சி வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கட்சியை ஆரம்பித்து இப்போ எலெக்ஷனில் நின்று இப்போ 12-13 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த எலெக்ஷன் வருது. இப்பயும் வந்து தனிச்சு தான் போட்டுன்னு சொல்லிட்டு சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து காசுக்கு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னொரு கூட்டணி சேர்ந்து எப்படி ஆகிருக்கும். ஒரு சீட் 2 சீட்டு அந்த மாதிரி கூட்டணி சேர்ந்து இந்த மாதிரி பணத்தை வந்து சம்பாரிச்சுட்டு அவரு சேஃபாக இருந்திருப்பார். அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால் ஒரு தைரியத்தில் சொல்கிறேன் நான், சரிங்களா. எல்லா கட்சியுமே வந்து கொள்ளடிக்கிறதுல வந்து நம்பர் 1 இருக்காங்க. அதில் தெரியுதுங்களா, அந்த உறுப்பினருக்கே இப்படி வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணி உறுப்பினர் சேர்க்குறாங்களே, இவங்கெல்லாம் இன்னும் மேலிடத்தில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னு இன்னும் எப்படியெல்லாம் வந்து கொள்ளடிப்பாங்க. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னாங்க, இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹோட்டல் கடையில் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா நான் வந்து பணம் போட்டு நம்ம பண்ணுறோம். இப்போது நம்மளுக்கு வந்து அதிக அக்கறை இருக்கும். நம்மளுக்கு வந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து பணம் செலவு பண்ணியிருக்கோம், இத்தனை ஆள் வந்து வேலை செய்கிறாங்க, சாப்பாடு வந்து நம்ம இவ்வளோ ருசியாகவும் கொடுக்கணும், கூட வந்து நம்ம ஹோட்டலில் வேலை செய்கிற ஆளுங்களும் வந்து கரெக்டான முறையில் வந்து வரவங்களை வந்து நம்ம வந்து சாப்பாடு எல்லாமே வந்து பரிமாற பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து கரெக்டான முறையில் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்து ஓனருக்கு இருக்கும். ஆனால் அதோட நம்ம ஹோட்டலில் வேலை செய்கிற தொழிலாளிக்கு வந்து அது இருக்காது. அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் இதில் எடுக்கிறாங்க எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. இருந்தாலும் அவங்க வந்து வேலைக்கு தான் வந்திருக்காங்க. ஆனாலும் வேலைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அக்கறை இருக்காது. யார் வந்தால் என்ன, போனால் என்ன, சாப்பிட்டா என்ன, நம்மளுக்கு மாதம் சம்பளம் வருதா, ரைட்டு, வந்தாங்கன்னா சாப்பிட போடுறோம், இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் இது வந்து காசுக்காக செய்கிற வேலை. யாராக இருந்தால் என்ன, மொத்தத்தில் ஒரு ஃபோன் வாங்கி அவங்க ஃபோன் வந்து ஒரு ஃபோன் பண்ணிட்டா போதும், நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு 200 ரூபா வந்துடும். அந்த மாதிரி அவங்க என் தமிழ்நாட்டுக்காரங்களா, இல்லை இந்திக்காரனுங்களா, இல்லை கேரளாக்காரனா, இல்லை கர்நாடகாக்காரனா, இல்லை ஆந்திராக்காரனா, யாருன்னே தெரியாது. முதல்ல உட்காந்துருக்காங்களா, யார்ட்டாவது வாங்கி ஒரு ஃபோன் ஒன்று பண்ணிட்டாங்கன்னா போதும், அவங்க தமிழ் பேசினா போதும். நம்ம கேட்குறதுக்கு அவங்க தமிழில் பதில் சொல்கிறாங்களா, ரைட், இப்போ தமிழ்நாடு தான் சொல்லிட்டு ஃபோன் வாங்கி ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கே உறுப்பினர் ஆகி அவங்களுக்கு வந்து அதுக்கு வந்து அக்கௌண்ட்டில் 200 ரூபா வந்துடும். அந்த மாதிரிலாம், அதாவது காசுக்கு வேலை செய்கிறவங்க இப்படி தான் செய்வாங்க. அதாவது யார் என்னன்னு தெரியாமையே வந்து உறுப்பினர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பெருமையாக பிஜேபி தீக்குது, நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் வந்து உறுப்பினர் வச்சுருக்கோம், எங்களுக்கு வந்து இத்தனை இடம் கொடுங்க அத்தனை இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வர தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி மிக அதிக லெவலில் வளர்ந்துட்டு வருது. தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து உறுப்பினர் இருக்காங்கங்கிறது ஏதாவது உங்கள் உறுப்பினர் தெரியுதுல்ல, எது மூலிமா வந்து உறுப்பினர் வராங்கன்னு. அதாவது ஒரு கட்சியில் வந்து இருக்கிறாங்கன்னா அவங்களோட கொள்கையும் கோட்பாட்டையும் ஏற்றுக்கிட்டு வராங்க இல்லைங்களா, அவங்க தான் உண்மையான உறுப்பினராக சேர முடியும். ஒரு கட்சியில் சம்மந்தமே இல்லாமல்
நம்மளுக்கே தெரியாது நம்ம எந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம எந்த கட்சியில் உறுப்பினராக இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அந்த மாதிரி தான் இதே பார்த்து உஷாராக இருங்க நீங்களும். ஏன்னா உங்கள் ஃபோன் நீங்கள் கொடுக்குறப்ப நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டே கொடுங்க. இந்த மாதிரி வந்து என்னப்பா பிஜேபியில் இந்த மாதிரி சேர்த்து விட்றாங்களா, ஒரு ஃபோன் பண்ணாவே போதுமா பிஜேபியிலேருந்து உறுப்பினர் ஆயிடுறாங்களாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாக நடந்துருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கு வேணான்னு சொல்லுப்பா, இந்த மாதிரிலாம் இல்லைன்னா சொல்லு, நான் உனக்கு ஃபோன் தரேன், இல்லைனா கூட நானே நம்பர் கூட போட்டு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டு அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் அவங்களே சொல்ல நீங்கள் பண்ணி கொடுங்க. இப்போது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால ஒருத்தருக்கு எமர்ஜென்சியாக ஒரு உதவி தேவைப்படுது, அதனால் நம்மக்கிட்ட வந்து ஃபோன் கேட்குறாங்க அப்படின்னு கொடுக்குறதுக்கு இப்போ யோசனையாக வருது இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால. இவங்களே நான் அமைச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே யோசனையாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். இது வந்து நம்ம மக்கள் வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும்.